பங்குச்சந்தையில் நேற்று நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பெரிய இறக்கத்தில் நேற்று முடிவடைஞ்சது. இந்த இறக்கத்துக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் மிடில் ஈஸ்டில் வந்திருக்கிற போர் பதற்றமும், அதே போல் மார்க்கெட் தொடர் ஏற்றத்தில் இருந்த காரணமாகவும் இந்த இறக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அக்ரி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சமீபத்தில் வந்த மார்க்கெட் இறக்கத்தில் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் சேர்ந்து இறங்கியிருக்கு. பட் லாங் டேர்மில் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அனலிஸ்ட் கணிச்சிருக்காங்க. டிஃப்யூஷன் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஐபிஓ ரீசெண்டாக வந்துச்சு. அதனுடைய லிஸ்டிங் நேற்று நடந்தது. 168 ரூபா அப்படிங்கிறது ஐபிஓ பிரைஸ். 193 ரூபாய்க்கு இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆனது. 203 ரூபாங்கிற பிரைஸில் இந்த ஷேர் வந்து க்ளோஸ் ஆனது. எஸ்ஹெச் கேல்கர் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கெமிக்கல் செக்டரில் இந்த நிறுவனம் இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இந்த ஏற்றம் நீடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி ஒரு வருஷத்தில் ஒரு மடங்கு இந்த ஷேர் வந்து உயர்ந்திருக்கு. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக நடந்த போர்ட் மீட்டில் ஒரு ஷேரை 2 ஷேராக ஸ்பிளிட் பண்ணுறதுக்கான அப்ரூவலை தந்திருக்காங்க.